திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்படித்த நாடு இதற்கு அதுல போட்டாங்க. திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை ரைட் ஆஃப் பிரைவசி. அந்த பொண்ணை நான் கிராஸ் பண்ணேன். இந்த பொண்ணு போகாதபடியே மாறிட்டா. ஆனால் எங்க நிக்கணும்? ரிதனியா வழக்கு எடுப்பாரு. 78 நாள் 300 பவுன் நகை கோபுரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கணும். ஆனால் சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் 20 பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணதுலையும் சாவு உண்டு. எப்படி பார்த்தாலும் சாவு உண்டு. ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும்? கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் தமிழகத்தில் இன்றைக்கு மிக தேவையான ஒரு கருத்தின் தலைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வின் தலைவர் இவரின் கருது அவர்களே, ஆளுமை மிக்க நம்முடைய அனைத்து தோழர்களே, பாட்டு ஒன்று கடந்த 1 மாத காலமாக உலுக்கிட்டு இருக்கிறான் வைரலாக. காலை கனவிலில் காதலித்தேன், காலை விடுங்கிறது கணவனை காதல். இந்த காதலை எப்படி தடுக்க முடியும்? காதலை ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்கிறார். இயற்கையான உணர்வு. ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்கள் நட்பு கொள்வதும் காதல் கொள்வதும், காதல் கொண்ட பின்னால் காதலித்து திருமணம் செய்தாலும் பிறகு பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று. நாம் எங்கெங்கயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம். நான் வழக்கறிஞராக ஒரு 40 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கட்சியில குடிநேர ஊழியராக பணியாற்றி வந்தான். ஆனால் மேலவளவு கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்த போதுதான் கம்யூனிஸ்ட் ஆகிய எனக்கே ஒரு தலித்துடைய வலியை புரிந்து பதிவு. ஒரு மனிதன், அவர் இன்னைக்கு இருக்கிற தொடர் வழக்கறிஞர் ரத்தினம் என்று சொல்றார். 23 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் அவரை சார்ந்திருக்கிற நெக்கரின் பத்திரிகையும் இசைக்கு அமைப்பை போட்டிருக்கிறார். நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன். நம்ம தோழர் பணியவர்கள் கூட இருக்கிறார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சண்டை போராடுவேன். நான் கோகுல்ராஜ் வழக்கில் 42 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய், சுவாதியும் பிறந்து போய், சித்ரா அவர்கள் என்னை மீண்டும் போட வேண்டும் என்று கேட்டு போராடி நான் அங்கே உட்கார்ந்தேன். நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார். யாரு? மாவட்ட நீதிபதி. பழங்குடியை சார்ந்திருக்கிறார். போட்ட வார்த்தை சார்ஜில் பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் வார்த்தை பார்த்தேன். பழங்குடி என்பது வேறு, பட்டியலினத்தில் என்பது வேறு. ஆர்டிகல் 341 342 டிஃபைன் பண்ணலாம். பழங்குடியுடைய கலாச்சாரம், பண்பாடு, தொன்மை என்பது வேறு, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய தொன்மை என்பது வேறு. ஆனால் மாவட்ட நீதிபதிக்கு இதை தெரியல. இதை கேட்டதுக்காக தான் என்ன பண்ணாரு, என் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணார். நான் சொன்னேன், இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் நடைமுறை அடிப்படையே தெரியாத காரணத்தினால் இந்த இடத்துல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்தேன். தான் மதுரை கொண்டு வந்தேன். இப்ப சமீபத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 27ஆம் தேதி கவின் கொலை செய்யப்படுகிறார். 26ஆம் தேதி போன மாதத்துல 7வது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட SC ST நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீங்க கிளாஸ் எடுக்குன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கெல்லாம் நான் சொன்னாங்க, எங்க நான் சண்டை போட்டுக்கிறவன், அவங்களுக்கு எப்படி நீங்க எனக்கு லோப்படி வச்சுட்டாரு, நீங்க தான் எடுக்கணும். நீங்க ஏன்னா இதை பற்றி அடிப்படையே தெரியாம ஓகே ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அ நாலேஜ். நான் பெரிய ஆளுன்னு சொன்னா தப்பா போயிருக்கோம். ஐ கேன் ஷேர் மை நாலேஜ். அந்த நிகழ்விலே ஏறக்குறைய 3.5 மணி நேரம் நான் வகுப்படுத்தேன். நான் எந்த இடத்திலுமே ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்டாகத்தான் நிற்பேன் என்பதை இஸ்லாமிய மக்களுக்கு குறைவாகட்டும், நக்கில் கோபாலுக்கு குறைவாகட்டும், மலை மக்களுக்கு குறைவாகட்டும், இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ வர்ஷிப்ரியா வழக்கிலோ இப்ப கவிஞனுடைய வீட்டுக்கு நேர்த்தான் போயிட்டு வந்தவங்க வழக்கில் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமும்
அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் மேலவளவு தொடங்கி சின்னகம்பட்டி தொடங்கி தமிழி தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குகளில் கற்றுக்கொண்டிருக்கிற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க. என்ன பேசினா, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளை எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வேன். ஒரு 3 புத்தகங்களை முதல்ல முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று அன்டிகலைஸ் ஆஃப் காஸ்ட், சாதியை அடித்தொழிப்பது என்று சொல்லி அன்றைக்கு எழுதின கட்டுரைதான் போறாங்க. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிறது. நான் எங்கேயும் போய் பார்க்க. அடுத்த ஒன்று, இவங்க காரல் மார்க்ஸ் ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர் தான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட தாண்டாத ஒரு மனிதன் பெரியார் எழுதுகிற பெண் ஏன் விடுதியானது 11 தலைப்பு எடுத்து படிக்கணும். அதுல ஒரு கடைசி தலைப்பு ஒன்றும் இல்லை. அந்த கடைசி தலைப்பு என்னவென்றால், அதை முதல் நாம உள்வாங்கினா போதும், பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் எழுதினார். கடைசியா நிறைய பிஎஸ்டி பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்பும் பிஎஸ்டி பண்ணலாம். இந்த மனிதன் 1928 எப்படி சிந்திச்சாங்க நமக்கு சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அரசு குடும்பம் தனிச்சொத்து. இந்த 3 புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டாள் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமாக காட்டியிருக்கிறார்கள். அதில் நாமெல்லாம் பேசுறோம் அரசாங்கம். எந்த அரசாங்கம் இருக்குது? அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. The state is always distinct from the government. Government is elected by the people once in 5 years. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த அரசாங்கம் வரும். State is a creation of state இருக்கிறார். அந்த அரசை தான் நீ அங்க படிக்கணும், ஏங்கல்ஸ்ட படிக்கணும். அரசு இப்ப தோன்றது அல்ல, இப்ப தோன்றது அரசாங்கம் கிடையாது. இது எப்போது தோன்றியது என்பது அதை படித்தோம் என்று சொன்னால், என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ, என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ, அதில் முதல் படிதான் பெண்ணடிமைத்தனம் என்பதை வரலாறு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. இங்கு மட்டும் ஆணவம் இருக்கிறது, உலகம் கூட இருக்கிறது, தெற்காசியா இருக்கிறது, மெடிட்டேரியன் சீஸ்ல கூட இருக்குது. எனக்கு முன்னால் பேசினா தோமா சொன்னாங்க, கையில் சொன்னாங்க, உலகம் கூட அந்த காலம் இருக்கிறது. அது பல ரூபத்தில் இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது. அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர். ஒரு எட்வர்ட்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பற்றி பேச போறாரு. எந்திரிச்சு அப்போஸ் பண்றாரு அம்பேத்கர். பல பேர் கொதிக்கிறான், ஏப்ப நீ இந்தியாவிலிருந்து முதல்ல வந்தாரு, இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி who are untouchable, தாழ்த்தப்பட்ட ஒரு யாருன்னு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரே, அது லண்டன் மாநகரத்தில் பாடப்பதம் வச்சுக்கிறாரு. போறான், சாதாரண விஷயம் தான். அப்படி ஆய்வு பண்றாரு. எப்படா டெப்ரஸ்ட் கிளாஸ் வச்சா எப்படி வந்தது என்று இருக்கிறார். இதெல்லாம் சொல்ல எனக்கு நிறைய பேசியிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே சாதியத்தினுடைய 3 நிலைகளை பற்றி சொல்கிறார். அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமண முறை, சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுதல். இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது. நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு போனவனாக இருக்கலாம். அவன் பத்திரிகையில் விளம்பரம் போடும்போது இந்து நாடாருக்கு இந்து நாடாருக்குள்ளதான் வேணும் போட்டு 10 விளம்பரம் போடுறான். எங்காரு நாசாவில் உட்காந்து கொண்டு 31 விழுக்காடு. சாதி அற்பமா சொல்லுவார், மணி அவர்கள் சொல்லுவார், தொடர்றது இந்த மூளைக்கு சுத்தி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்கு, அதான் சாதி பாரு. அதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு. அது ஒரு நோய் நெறி. கோவிந்தராஜ் வழக்கிலே தண்டனை அவர் குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள். 3 நாள் கழிச்சு தான் தண்டனை கொடுக்கணும். நான் அங்கே பவானியில் வருவேன், எப்பயுமே அங்கேருந்து ஒரு காரை தூக்கிட்டு வருவேன், வழியில் அவங்க தர கொடுத்து சாப்பிடுவேன். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். 2 சர்வர் வர்றான், அவர் 2 பேருமே சர்வராக இருக்கிறவன். ஹோட்டலில் படம்லாம் வந்து சில என்ன சாதி பாப்பா போனா ஒன்னே ஒரு தான் கேட்குறீங்கயா, எனக்கு வயசு 45 ஆச்சு, 45 வயசாகி கல்யாணம் பண்ணாங்கிறான். ஏன்னு கேட்டால் நான் நினைச்சேன் எம்புத்தி நினைச்சேன். அப்படியா பண்ணீங்கன்னா 40 எத்தனை பேர் 26,000 பேர் சொல்கிறான். சங்கம் எங்கே இருக்கிறான், நான் எம்புத்தி எனக்கு தெரிஞ்ச புத்தி. அவன் சொன்னான், எங்கள் சாதி பிள்ளைய போறாமே இவனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு காதல் போய் கூட்டிகிட்டு போயிடறாங்கண்ணா. அப்போ தான் புத்தி வந்துச்சு எனக்கு. எப்போ அதுக்கு 100 கிலோமீட்டர் பேச பாருங்க. அவன் யாருன்னா யுவராஜ் சாதியை சார்ந்தவன். அவன் பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொம்பில் பெண்கள் கொஞ்சம் கம்மி தான், அவனுக்கு கிடைக்கிறது இல்லை வந்து. ஆனாலும் கூட சொன்னான், இது நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேன், இது எப்படி உருவாகின்னு சொல்கிறேன். ஒரு பெருமை அல்ல,
ஒரு வழக்கில் வெற்றி பெற்று இருக்கிறது பெருமை அல்ல நமக்கு தெரியும். நான் நான் உடனே நீதிமன்றத்துக்கு போறேன். சித்ரா அந்த அம்மாவை கேட்குறாங்க, எப்போ கேட்கணும் 235 + 2 கேட்கணும். ஏமா நீ என்னமா சொல்ல குற்றம் அப்படின்னா, அந்த அம்மா சொன்னா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பையனுக்கு அன்னைக்கு தான் 23/6/2015 காலையில் 10:15 மணிக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் மொத்தமே. அந்த 1.5 மணி நேரத்தில் சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சு போட்டு இவனை கூட்டிட்டு போய் அவனை சித்திரவதை செய்து சாதியை சொல்லி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டும் வெட்ட வேண்டிய தோழங்க, நாக்க வெட்டினாங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் படிச்சும்போது தான் தெரிஞ்சது. நாக்கு இவ்வளவு குடுமையா அங்கதான் பாக்குறான், உட்காந்து பேசுறதுதான். இங்க ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது. என் சாதி பிள்ளையோடு எப்பறம் உட்காந்து பேசலாம்னு சொல்லி வெட்டுறாங்க. அவனுக்கு தூக்குதலான தரன்னு சொன்னான் சித்ரா. என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் ஆக மட்டுமல்ல ஒரு மனித உரிமை போராளியாய் நான் பேரைவாழ நிற்கும் மற்றவங்களாம் போராடணும் போகிறாங்க தூக்குதலை கூடாதுங்கிறது. ஆனால் நான் ஸ்பெஷல் பிபி, நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ நான் சொல்ல வேண்டிய என்ன கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் திருப்பி சொன்னேன். அப்படியே சொன்னேன், நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் சார்ந்திருக்க இயக்கம், நான் இதோட நான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராடணும். 2010ஆம் ஆண்டு பகவந்த் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தட் the perpetrators of the horror killing should know that the gallows are waiting for them. ஆணவ கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிற தெரிய வேண்டும் சொல்லி தீர்ப்பளித்தாங்க. அதான் மேக்ஸிமம் தூக்கு தான். 302 தான், ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொரு வாழ்நாள் சிறை தான். அதை கொடுக்கணும். அப்போ நான் என்ன பேசுனேன், அப்போ இங்கே அப்படியே பெரிய கூட்டம் வந்துருச்சு. அன்றைக்கி பெரிய எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மற்ற எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பேசுறது, அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேடிகளை உடைக்கலாம், நம்முடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை சுவரை உடைக்கலாம். ஆனால் நம்மோடு கட்டப்பட்டிருக்கிற கற்புதம் இருக்கிறது, the mental attitude, அந்த கற்புதத்தை உடைக்க வேண்டும். அது என்ன, சாதி என்பது நோயின்னா, இந்த நோயை பயன்படுத்தினா the cultivation of the mind is the object of the human kind சொன்னா, மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை. எனக்கு தேவை யுவராஜ் என்பவன் தூக்கில போட்ட தியாகி ஆயிடுவான், நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாதான் என்னுடைய கொள்கை. ஆகவே சாகிறவரை அறிந்து கொண்டு இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்கணும்னு சொன்னேன். என்ன நினைச்சாங்க அதே மாதிரி கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த பார்ட்டியும் ஸ்ரீகரன் கேஸ் அது ஹைகோர்ட்லயும் நின்றுச்சு. நான் சொல்றது காரணம்னா எங்கிருந்து தொடங்குவது பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அரசு என்ற எந்திரம், நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தால் கூட சொல்றேன், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடை சட்டம் போட்டாலும் இந்த ஆணவத்துறை தடுப்பு சாதாரண கட்டமெல்லாம் கிடையாது. ஏன் வேடனுக்கு கேரளாவில் அவ்வளவு பேரு, கேரளாவிலும் அங்கே சாதியை விதிக்கிறது என்பதற்கு காரணம் தான் வேடனுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அருமையா சொன்னார் பெரியார் சொன்னார், நீங்க போய் பாரு, கடலுக்கு போய் பாருங்க, அந்த பெரிய தடி வச்சு இப்பாரு, அது கீழே ஒரு வாசகம் இருக்கு, தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணடிமை தரம் என்பதை உறுதிப்படுத்தி. அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகமண முறை ஒழித்தல், பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்ப்பது, தொழில் நிலைத்தல். மூன்றாவது மிக முக்கியமான சொன்ன ராமாயணம், மகாபாரதம், புரஸ்தானங்கள், ஜாதகம், சரிதம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம். இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது. 2000 ஆண்டு காலமாய் ஊரென்றும் சேரென்றும் பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற வர்ணாசிரம கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஒரு சட்டத்துல முடியாது. ஏன் சட்டம் கேட்கறது, ஏன் ஸ்பெஷல் இதுன்னு கேட்கறீங்க? ஐபிஎஸ்ல 299 to 300 மொத்தம் culpable homicide amounting to murder, culpable homicide not amounting to murder. இதான் பாயிண்ட். ஒரு நீதிமன்றம் இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் 2 தண்டனை தான். அப்ப ஏன் அந்த தண்டனை ஏற்கிற போது சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும். ஏன் வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதாக சொல்லிட்டு போயிட்டாரு. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. யூனிவர்சல் பிரான்சைஸ் அமெரிக்காவிலே கிடைக்கல, இந்தியாவில் கிடைச்சிருச்சு. எப்படி வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது சொன்னால் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு என்று சொல்ற மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர். சட்டத்திலும் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 15 no discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth என்றான். எல்லாவற்றை காட்டிலும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டான். என்ன சாதாரண வார்த்தையா இருந்தது, ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி சொன்னார் அவரு?
சாதாரண வார்த்தை இல்லை. இந்த 3 இன்டர்பிளே தாங்க. ஆர்டிகல் 14, 15, 17, 21 என்ன அதில் வருது? வார்த்தையை போடுமா, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டிங்கிற லிபர்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு பெண் தன்னுடைய உடம்பு என்பது இட்ஸ் a domain of her, it's a prerogative of the lady. ஒரு பெண்ணுடைய உரிமை அவருடைய உடல். ஆனால் அந்த பெண்ணை தான் விரும்புகிற உரிமை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காத போது அங்குதான் தொடங்குகிறது அடிமைத்தனம் என்பது. இதை பத்தி எங்கேயோ போன 2 கேஸை விட்டு சொல்லி நான் வந்து குடிக்க ஆசைப்படுறேன். சரிதா உடைய வழக்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன செய்யமா, கணவன் கூப்பிடுறாரு, அவர் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், சேர்ந்து வாழுன்னு கேட்கறது உரிமை உண்டு. இந்த சரிதா வழக்கில் வந்து தீர்ப்புல திருப்பி அடிச்சான், ஜட்ஜை வந்து அடிச்சான். அப்படி கூப்பிட முடியாது, ஏன்னா அவளுக்கு தனி உரிமைன்னு சொன்னான். அதே மாதிரி குஷ்பு அந்த மாதிரி எங்கேயோ போய் பக்கத்தில் விட்டாங்க. ஆனால் குஷ்பு போட்ட வழக்கு 2010 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருமணம் ஆனாலும் ஆக விட்டாலும் நான் உறவுகள் பதிலுடைய உரிமைன்னு சொன்னாங்க. செருப்படுத்துக்கு அமைச்சாரு கட்சிக்காரர் 100 கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது, திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு இதற்கு அதில் போட்டான். திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை ரைட் ஆஃப் பிரைவசி. அம்பேத்கர் கோட் பண்ணான். அப்ப நான் ஏன் கேட்கிறேன்னா, சதி எப்படி உடைஞ்சு, சதி எப்படி இருந்துச்சு? திருமணத்திலே கணவன் இறந்து போனால் உடனே கீழே போட்டு சொன்னானே, இன்னைக்கு அது உண்டா? சதி என்ற சட்டத்தால் வந்தது, வரதட்சணை கொடுமை என்ற சட்டத்தினால் வந்தது, போக்சோ என்ற சட்டத்தினால் ஒழிக்கப்படுகிறது, போஸ்ட் ஆக்ட் வந்துச்சு. அதே போல ஒரு பெண் அவர் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான். அந்த காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்தில் ஏற்பட்டு அத்தனை பேருக்கு உண்டு. காஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஹேட் கிரைம்ஸ் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஒருத்தர் பேசுறாரு, ஹைனால ஒருத்தர் பேசுறாரு, நீ பேசாம உங்க ஜாதிக்கார பிள்ளைக்கு உயிரோடு கேட்கிறான். பேசின அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூக நீதி அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருப்பேன். கோயம்புத்தூர்ல 1000 பெண்களை கூட்டி வச்சு தும்பி அடிச்சுட்டு முருகன் பேர்ல தும்பி அடிச்சு சாதியின் பேர்ல சொந்த சாதிக்கார கல்யாணம் சொல்றான். இது அரசு ஏன் தடுக்கவில்லை? இதுவே பிரிவென்டிவ் ஆக்ட் தான். SCS ஆக்ட் வந்து இட்ஸ் பிரிவென்டிவ் ஆக்ட், வருமுன் காக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நம்முடைய அறிவித்தோழர் நம்முடைய வந்து 2012ஆம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது. அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி மேரேஜ் ஃப்ரீடம் என்று சட்டம் வந்தது. அதை இன்றைக்கு 2022ஆம் ஆண்டாக அறிவித்தோட எதிரவர்கள் ஏறக்குறைய 17 மாநிலங்களுக்கு பேசிட்டு தூ ராஜா யெச்சூரி போன்றவெல்லாம் சந்திச்சாரு. நான் அப்ப பேசின போறாங்க 22 மாநிலத்துக்கு மேல போய் ஒப்புதல் வாங்கியிருக்காரு. இவங்க எங்கேயோ போய் ஆகணும் இல்லை, இது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் தனியாச்சு. சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி சத்தியமே கிடையாது. நாங்கள் சந்திப்போம். எங்க தோழர் பழனிசாமி சண்முகம் பேசினாரு கட்சி மாநாட்டில், உங்களுக்காக நான் நிற்போம், ஆனால் அதற்காக உழைக்கிற வகையில் கை வைத்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் என்று பேசுறாங்க. அதே போலவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு புதிய கல்விக் கொள்கை போட்டீங்கல்ல, இப்ப அதுல விமர்சனம் உண்டு. அது வேற விஷயம். இறையாண்மைக்கு எதிராக நீங்க ஆளுநர் மேல ஒரு கேஸ் போட்டீங்கல்ல, நான் பாராட்டுறேன். நான் உரிமைக்காக போராட்டீங்கல்ல, பாராட்டு. அதே போலவே தான் கன்கரண்ட் லிஸ்ட் பிரகாரம் இந்த மாநில அரசாங்கத்துக்கு உண்டு. இது எங்கேயோ செய்யாதீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழர் வரதராஜன் தனிநபர் வசதி கொடுத்திருக்காரு, உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு கையில வந்து எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு போறாமே. இதில் எந்த தடையும் கிடையாது. வாக்கு வங்கி வந்து அரசியல் கிடையவே கிடையாது. சமூக நீதியினுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு தான். பரத் சக்கரவர்த்தி சொல்றாரு, caste-less society is a society that Indian constitution wants. நீ எதை கேட்கிறாயோ அது சாதியற்ற சமூகம், சாதி இருக்கிற சமூகம் காட்டு முராடி சமூகம் சொல்லி நீதிபதி சொல்றாரு. ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்யக்கூடாது? செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கும் நான் நிற்போம். ஏன்னா இந்தியாவில் திமுக அரசு நின்று கொண்டிருப்பது சமூக நீதிக்காக சத்தியமே கிடையாது. அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி என்று சொல்லி அதை கொண்டு வந்தது ஒரு நேரத்துக்கு போன் பண்ணாங்க. யாருன்னா அவினாசியில வந்து உங்களுக்கு வேதனையாங்கிற பொண்ணு வந்து இறந்து போன. நான் எல்லா இடத்தையும் சொல்றது தான்.
ஏன்டா வரமாட்டேன்? அந்த கோகுல்ராஜுடைய இதில் சுவாதி வந்து நீதிமன்றத்தில் மாறி போனான். அந்த பொண்ணையும் நான் கிராஸ் பண்ணேன். இந்த பொண்ணு போகாத முடியே மாறி போயிட்டான். ஆனால் எங்க நிக்கணும்? ரிதனியா வழக்கு எடுப்பாரு. 78 நாள் 300 பவுன் நகை கோபுரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கணும். ஆனால் சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் 20 பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணதுலையும் சாவு உண்டு. எப்படி பார்த்தாலும் சாவு உண்டு. ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும்? கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் வந்திருக்காங்க. அதை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசியங்கள் நின்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம்.